சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களால் திருச்சியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யறதுக்கு எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? தினேஷ், முழு விவரம். வணக்கம். அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பொன்மலை ரயில் நிலையம் அருகே உள்ள பாலத்தினுடைய தூண் அருகே நேற்று காலை சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பாலத்துல போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில இதன் காரணமாக சென்னையிலிருந்து திருச்சி வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் திருச்சி மாநகர் வழியாக இன்று முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொங்கல் பண்டிகையின் காரணமாக பல்வேறு இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பிற சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் பிற இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவு வாகனங்களில் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில தற்பொழுது இந்த மாநகருக்குள் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக முக்கியமாக இருக்கக்கூடிய காவிரி மேம்பாலத்திலிருந்து கோகினூர் சிக்னல் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பார்த்தோமே ஆனால் சென்னையிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து மாநகர் பகுதிக்குள் இது போன்று போக்குவரத்து நெரிசல் என்பது அவ்வப்போது ஏற்படும். ஆனால் தற்பொழுது பண்டிகையின் காலம் என்பதால் அதிகப்படியான வாகனங்கள் ஏற்கனவே மாநகர் பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது கூடுதலாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் மாநகர் பகுதி வழியாக செல்வதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிக பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த பழுது ஏற்பட்ட பாலத்தை விரைந்து சரி செய்து அதே பகுதியில் போக்குவரத்தை தொடங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தெரிவித்து வண்ணம் உள்ளனர். தற்பொழுது பொங்கல் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்படும் நிலையில் அதிகப்படியான வாகனங்கள் திருச்சி மாநகர் வழியாக சென்று கொண்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.